தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆந்திராவின் காக்கிநாடா மசூலிப்பட்டினம் இடையே நேற்று இரவு மோந்தா புயல் கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியது. இதனால் காக்கிநாடா, மசூலிப்பட்டினம், கோனசீமா மற்றும் அருகில் உள்ள மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக 2 பெண்கள் உயிரிழந்தனர், 50 கால்நடைகள் பலியாகின. மேலும் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் நாசமடைந்துள்ளன. 107 ரயில்கள், 18 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது. பல கிராமங்களில் மின்சாரம் மற்றும் இணையம் துண்டிக்கப்பட்டது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் துணை முதல்வர் பவன் கல்யாண், அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் உடனுக்குடன் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு 1204 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு 75,000க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டனர். மோந்தா புயல் வங்கக்கடலில் மையம் கொண்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தது. நேற்று காலை வலுப்பெற்று புயலாக மாறியது. இந்த புயல் ஒடிசா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களிலும் மழை, காற்றின் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.